ஒரு இரவில் கிருஷ்ணா என்ற சிறுவன் காட்டுக்குள் நுழைகிறான். அங்கு ஒரு மரத்துக்கு அருகில் வானில் தொங்கும் இரண்டே கால்கள், அவற்றில் ஒலிக்கும் புனித அங்கிலிகள். பாட்டியிடம் கேட்டபோது அது ஒரு சாபமிட்ட தேவதையின் கால்கள் என தெரிகிறது. அவளது சாபத்தை நீக்க வேண்டிய பணி கிருஷ்ணாவுக்கு கிடைக்கிறது. புதிர்களையும் நாகத்தையும் கடந்து இறுதியில் அவன் உண்மையை உரைக்கிறான். தேவதை சாபமின்றி மீள அவனுக்கு ஆசி அளிக்கிறாள். ஆனால் கடைசியில் இன்னொரு மரத்திலே புதிய அங்கிலி தொங்கிக் கொண்டிருப்பதை கிருஷ்ணா மட்டும்தான் காண்கிறான். பிரபு என்ற இளைஞன் ஒரு பழமையான பங்களாவை ராத்திரியில் மோட்டார் சைக்கிளில் சென்றவுடன் இரண்டு கருமையான காளி பிசாசுகள் அவனை மிரட்ட ஆரம்பிக்கின்றன. அவர்கள் ஒரு பழைய சாபத்தால் அந்த இடத்தில் சிக்கியவர்கள். அவர்களின் சாபத்தை நீக்க பிரபு ஒரு அரிய கல்லை தேடிச் செல்கிறார். பிசாசுகளும் அவரை தடுக்கும் முயற்சியில் இருக்கின்றன. சந்தேகம், சாகசம், அதிசயம் நிறைந்த இந்த பயணத்தில் பிரபு உண்மையான வீரம் என்பதையும் இருளிலும் ஒளி இருப்பதை உணர்கிறான். இறுதியில் சாபம் தீர்கிறது, பிசாசுகள் விடுதலையாகின்றன. ஒரு பயங்கரமான கிராமத்தில் 7 முகங்களுடன் ஒரு அரக்கி வசித்து வந்தாள். அவள் ஒவ்வொரு முகமும் தனித்துவ சக்தி கொண்டது. தீ, மாயை, நஞ்சு, காற்று, இருள், ஒளி, மரணம். அந்த அரக்கியை வெல்ல பலர் முயன்றும் தோல்வியடைந்தனர். ஒரு அறிவியலாளர் அவளது மூலசக்தி மறைந்திருந்த பழைய பிள்ளையார் கோவிலை கண்டுபிடிக்கிறார். அவளது சக்தியை முறியடிக்க அவன் அவளின் சக்திகளை ஒவ்வொன்றாக பரிசோதித்து ஒவ்வொரு முகத்தையும் ஒழிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில் அவளது உண்மை உருவம் நின்றது மட்டும். அவனை மன்னித்து அந்த இடத்திலிருந்து மறைந்து செல்கிறாள். கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது. ஒரு கிராமத்தில் தன்னுடைய கூந்தலால் பெருமை கொள்கின்ற சுந்தரி ஒருத்தி இருந்தாள். ஒரு நாள் ஒரு பசுமை நிற சூப்பர் நாயகி அவளது வீடு வந்து சுந்தரியின் கூந்தலை வெட்ட முயன்றாள். அந்த சூப்பர் நாயகி மனிதர்களின் பயங்காரத்தை அழிக்க வந்தவள். சுந்தரி பயத்தில் நடுங்கினாள். ஆனால் பின்னர் தன்னுடைய உள்ளமை நல்லதாக இருந்ததால் சூப்பர் நாயகி அவளது கூந்தலை வெட்டாமல் விட்டுவிட்டாள். கடைசியில் சுந்தரி உண்மையான அழகு தோற்றத்தில் அல்ல, மனதில்தான் இருக்கிறது என்று உணர்ந்தாள். அவள் சமூக சேவையில் ஈடுபட்டு ஒரு உண்மையான நாயகியாக மாறினாள். ஓர் இரவில் பூவிழி கிராமத்தில் 3 பெண்கள் கடற்கரையை நோக்கி சென்றனர். அவர்களில் ஒருவரான லீலா ஒரு பழைய சாபத்தால் பீஷண பீஷசியாக மாறியிருந்தாள். அவள் நண்பி மாலாவை காக்க முயன்ற சந்தியா அந்த பீஷசியின் வரலாற்றை அறிந்தாள். பூரணச்சந்திரனின் ஒளியில் கடலில் தோன்றும் ஒரு தெய்வீக பெண் லீலாவின் சாபத்தை நீக்க முடியும் என புரிந்தது. சந்தியா தன்னையும் ஆபத்தில் வைத்துக்கொண்டு அந்த தெய்வத்தை அழைத்தாள். கடலின் அலைகளில் தோன்றிய அந்த பெண் லீலாவின் சாபத்தை தீர்த்தார். கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயியான கண்ணன் மனைவி மீனாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனால் அருகிலுள்ள மரத்தில் வசித்த கருவேலி என்ற பேய் ஏழை மக்களை சாப்பிடும் கொடூரம் செய்தாள். ஒரு நாள் கருவேலியின் பழைய உயிரை மீனா கண்டுபிடித்து கண்ணனுடன் சேர்ந்து அதை அழித்தாள். பழிவாங்க முடியாமல் அவள் பலவீனமடைந்து போனாள். கிராம மக்கள் மீனாவை ராணியாக மதித்தனர். கருவேலியின் பயம் அழிந்து கிராமத்தில் அமைதி நிலவியது. இக்கதை தைரியமும் அறிவும் கூடும்போது தீமையை வெல்ல முடியும் என்பதை காட்டுகிறது.